ஹே கோடர்ஸ், வெல்கம் பேக் டு கோட் வித் இந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பார்க் ஷஃபிள்ஸ் அண்ட் டேட்டா ஸ்கியூனஸ். இட் இஸ் அ ஷார்ட் வெர்ஷன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனல் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வை இஸ் யர் ஸ்பார்க் ஜாப் சடன்லி ஸ்லோ? ஏன் வந்துட்டு ஸ்பார்க் ஜாப் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகுது, இல்லைன்னா ஈவன் ஃபெயிலியர்ஸ் கூட நடக்குது டைம் லிமிட் காரணமாக? ஏன்? பிகாஸ் த மெயின் கல்பிரிட் ஹியர் இஸ் ஷஃபிள் அண்ட் டேட்டா ஸ்கியூனஸ். ஷஃபிள்னா என்ன, டேட்டா ஸ்கியூனஸ்னா என்ன, டேட்டா ஸ்கியூனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஷஃபிள்ங்கிறது வந்துட்டு டேட்டா ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு லைப்ரரியில் இருக்கோம் அப்படின்னா லைப்ரரியில் புக்ஸ் எல்லாமே ஷெல்ஃப்ஸில் தான் இருக்கும். சடனாக யூ நீட் டு ரீஅரேஞ்ச் ஆல் த புக்ஸ் பை ஆத்தர் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் சர்ச் ஃபார் த புக்ஸ். நம்ம வந்துட்டு ஒரு கண்டிஷன் வச்சு, அதாவது ஆத்தர் வச்சு நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, வில் நோ டு கோ செக் இட் அவுட் தட் பர்டிகுலர் ரோ. நம்ம வந்துட்டு ஃபுல் லைப்ரரியும் செக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது இல்லையா? அது வந்துட்டு ஒரு ஹெவி ஒர்க் இல்லை? ஸோ தட்ஸ் வை ஸ்பார்க்லேயும் வந்துட்டு ஷஃபிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டேட்டா மூவிங் அக்ராஸ் பார்ட்டிஷன்ஸ், நெட்வொர்க் அண்ட் டிஸ்க். இது ஏன் இந்த த்ரீ டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம ஃபுல் வீடியோவில் பாருங்கள், நம்ம டைம் லிமிட் காரணமாக. நெக்ஸ்ட், நம்ம டேட்டா ஸ்கியூ பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு ஆத்தர் வந்துட்டு ஒரு 10,000 புக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு ஆத்தர் வந்துட்டு நான் 10 புக்ஸ் தான் எழுதியிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம், ஆத்தர் வைஸ் வந்து நம்ம புக்கை அரேஞ்ச் பண்ண போகிறோம், ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஆத்தர் வந்து 10,000 புக்ஸ் எழுதியிருக்காங்கிறதுனால ஒரே ஷெல்ஃபில் வந்துட்டு எல்லா புக்ஸையும் போயிட்டு அடைச்சிட்டு இன்னொரு ஷெல்ஃபில் வெறும் 10 புக் தான் வச்சு அடைச்சிருக்காங்க அப்படின்னா, அது எப்படி ஒரு இம்பேலன்ஸாக இருக்கும்ல? நம்மளால வந்துட்டு டேட்டாஸை ரீட் பண்ணவே முடியாது. ஸ்பார்க்ல ஒரு பார்ட்டிஷன் ஃபுல்லா அதிகமான டேட்டாஸ், இன்னொரு பார்ட்டிஷன்ஸ்ல டேட்டாஸே இல்லை கம்மியான டேட்டாஸ் அப்படின்னா, நான் பேரலிசம் இங்க நடுவில் ஒரு கான்செப்ட் வரும்போது என்ன ஆகும், ஜாப் வந்துட்டு ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும். ஒரு பார்ட்டிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுனால ஜாப் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸோ ரிமெம்பர், ஷஃபிள்ங்கிறது ரீஅரேஞ்சிங் புக்ஸ், ஸ்கியூங்கிறது ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக அதிக டேட்டாஸ், இன்னொரு பார்ட்டிஷன்ல டேட்டாஸ் கிடையாது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து ஜாப் வந்துட்டு ஈஸியஸ்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கிறத தான் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஆர் ஓகே, நீங்கள் வந்துட்டு கோ செக் இட் அவுட் அவர் யூடியூப் சேனல். ஸோ யூ ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். பை கைஸ்.